أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين يا أيها الذين آمنوا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله بأموالكم وأنفسكم ذلكم خير لكم إن كنتم تعلمون يغفر لكم ذنوبكم ويدخلكم جنات يغفر لكم ذنوبكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار ومساكن طيبة في جنات عدن ذلك الفوز العظيم. இந்த வசனங்களின் பொருள், நம்பிக்கை கொண்டவர்களே, வேதனையளிக்கக்கூடிய ஒரு தண்டனையிலிருந்து உங்களை காப்பாற்றும் வாணிபம் ஒன்றை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? நீங்கள் அல்லாஹ்விடத்தும் அவனது தூதரிடத்தும் நம்பிக்கை கொண்டு உங்கள் பொருள்களையும் உங்கள் உயிர்களையும் கொண்டு அல்லாஹ்வின் வழியில் கடுமையாக உழைப்பதே அந்த வாணிபமாகும். நீங்கள் அறிந்திருப்பின் இது உங்களுக்கு மிகச் சிறந்ததாகும். நீங்கள் அவ்வாறு செய்தால் அவன் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை சுவர்க்கங்களில் நுழையச் செய்வான். அவற்றிற்கிடையே ஆறுகள் ஓடுகின்றன. சுவர்க்கங்களில் உள்ள தூய்மையானதும் இன்பமானதுமான இருப்பிடங்களில் அவன் உங்களை அமர்த்துவான். இது அவன் உங்களுக்கு அளிக்கும் மாபெரும் வெற்றியாகும். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீ அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் இவ்வாறு கூறியுள்ளார்கள்: நானும் மூசவிய மசீஹின் அடிச்சுவட்டில் அனுப்பப்பட்டுள்ளேன். எவ்வாறு ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கருணை மற்றும் மன்னிப்பின் போதனையை வழங்கினார்களோ அவ்வாறே நானும் கருணை, மன்னிப்பு, சமரசம் மற்றும் சமாதானம் எனும் இஸ்லாமிய போதனையுடன் முஹம்மதிய மசீஹாக அனுப்பப்பட்டுள்ளேன். மேலும் நான் மார்க்க போர்களை தடுத்து நிறுத்துவதற்காக வந்துள்ளேன். இந்த காலம் இப்பொழுது திருக்குர்ஆனின் போதனைகளை பரப்புவதற்கான காலமாகும். இப்பொழுது வாளை கொண்டு போர் புரியும் காலம் அல்ல, ஆனால்
இஸ்லாமிய போதனையை பரப்புவதற்காக எழுதுகோளால் செய்யப்படும் போர் மற்றும் தப்லீக் எனும் போர் ஆகியவை தொடர்கின்றன. இஸ்லாத்தின் துவக்கத்தில் தியாகங்களுக்கான தேவை இருந்தது போன்றே இந்த போரை தொடரச் செய்வதற்காகவும் உயிர், பொருள், நேரம் மற்றும் கண்ணியம் ஆகியவற்றை தியாகம் செய்ய வேண்டிய தேவையுள்ளது. இந்த காலத்தில் சமூக ரீதியில் மேன்மையை பெறுவதற்காக உலகத்தில் மிகவும் அதிகமாக முயற்சி செய்யப்படுகிறது. மார்க்கத்தையோ மக்கள் மறந்துவிட்டார்கள், உலகத்தின் பக்கம் அதிகம் ஆர்வம் கொள்கிறார்கள். வாணிபங்களில் மேன்மையையும் உலக சுகபோகங்களையும் பெறுவதற்காக உலகம் தனது கவனத்தை எல்லைக்கே கொண்டு போவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இத்தகைய நிலையில் மார்க்கத்தை பரப்புவதற்காக தியாகங்கள் செய்வதே அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கான வழியும் வெற்றிகரமான வாணிபமும் ஆகும். இதை பற்றித்தான் அல்லாஹ் கூறியிருக்கிறான். இதைத்தான் நான் ஓதிய வசனங்களில் எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறியிருக்கிறான். எனவே வாக்களிக்கப்பட்ட மசீஹுடைய காலமான இந்த காலத்தில் குறிப்பாக பொருள் தியாகம் ஒரு முக்கியமான பணியாகும். பிறகு இதிலிருந்து ஆன்மாவை தியாகம் செய்வதற்கான எழுச்சியும் ஏற்படுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்தியும் நெருக்கமும் கூட கிடைக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் திருக்குர்ஆனில் பல இடங்களில் பொருள் தியாகத்தின் பக்கம் கவனமூட்டியுள்ளான். ஓரிடத்தில் கூறுகிறான், कि वमा लकुम अल्ला तुनफिकू फी सबीलिल्लाह. பொருள், உங்களுக்கு என்ன ஆயிற்று, நீங்கள் ஏன் அல்லாஹின் வழியில் செலவு செய்வதில்லை? எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான், அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்தே வருகிறது. அவன் உங்களுக்கு வழங்குகிறான். பிறகு நீங்கள் நட்கூலி பெறுவதற்காக உங்களை அவனுடைய வழியில் செலவு செய்யச் சொல்கிறான். எனவே ஈமான் இருக்கிறது என்றால், அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை இருக்கிறது என்றால், அவனுடைய வழியில் தியாகங்கள் செய்ய வேண்டும் என்பதை அது எதிர்பார்க்கிறது. பிறகு ஓரிடத்தில் எச்சரிக்கை விடுத்தவாறு எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான், कि वानफिकू फी सबीलिल्लाह वला तुल्कू बिअयदीकुम इला तहलुका. பொருள், மேலும் அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்யுங்கள், மேலும் உங்களுடைய கைகளாலேயே உங்களை அழிவிலிட்டு கொள்ளாதீர்கள். எனவே அல்லாஹ்வின் வழியில் அவன் வழங்கியுள்ள செல்வத்திலிருந்து செலவு செய்யாதவர்கள் தம்மைத்தாமே அழிவிலிட்டுக் கொள்கிறார்கள். இன்றைய நாள்களில் இந்த பொருள் போர்தான் ஆன்மாவின் போருக்கும் வழிவகுக்கிறது. மனிதன் தன்னுடைய பல ஆசைகளை முதுகுக்கு பின் எறிந்துவிட்டு மார்க்கத்தின் முன்னேற்றத்திற்காக தியாகங்கள் செய்கிறான். எனவே இது ஆன்மாவின் போராகும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருள்களை ஈர்த்தவாறு அவனையும் அவனுடைய சந்ததிகளையும் எண்ணற்ற அருள்களுக்கு வாரிசாக்கி விடுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் யாருக்கும் கடன் வைத்திருப்பதில்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் எத்தகைய வாணிபத்தை பற்றி தெரிவித்துள்ளான் என்றால், அது உலகம் மற்றும் மறுமையின் பலன்களுக்கு வழிவகுக்கும், மேலும் தண்டனையிலிருந்து காப்பாற்றக்கூடிய வாணிபமாகும். உலக வாணிபங்களோ வெறும் உலக பலன்களுக்காக உள்ளன. ஆனால் எல்லாம் வல்ல அல்லாஹுடன் செய்துள்ள வாணிபம் உலகம் மற்றும் மறுமை ஆகிய இரண்டின் அருட்கொடைகளுக்கு உரியவராக ஆக்கிவிடுகிறது. நான் கூறியது போன்று எல்லாம் வல்ல அல்லாஹ் யாருக்கும் கடன் வைத்திருப்பதில்லை. நல்ல நீயத்துடன் அவனுடைய வழியில் செய்யப்பட்ட தியாகத்தை அவன் பன்மடங்கு அதிகரித்து திருப்பித் தருகிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் திருக்குர்ஆனில் ஓரிடத்தில் கூறுகிறான், कि वमसलुल्लज़ीना युनफ़िक़ूना अम्वालहुम वमसलुल्लज़ीना युनफ़िक़ूना अम्वालहुम इब्तिग़ाअ मर्ज़ातिल्लाह वतस्बीतुम मिन अनफुसिहिम कमसले जन्नतिन बिरव्वतिन असाबहा वाबिलुन फ़आतत उकुलहा ज़ैफ़ैन व इन लम युसिबहा वाबिलुन फ़तल
वल्लाहु बिमा तामलूना बसीर. பொருள்: தங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வின் திருப்தியை பெறவும் தங்களை தாங்களே உறுதிப்படுத்திக் கொள்ளவும் செலவு செய்பவர்களின் உதாரணம் உயரமான இடத்திலுள்ள ஒரு தோட்டத்திற்கு ஒப்பானது. அதன் மீது பெருமழை பொழியும் போது அது தனது கனியை இருமடங்காக தருகிறது. மேலும் அதன் மீது பெருமழை பெய்யவில்லையாயினும் மிக குறைவான மழையே அதற்கு போதுமானது. மேலும் நீங்கள் செய்து கொண்டிருப்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இன்று எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளால் அகமதிகள்தான் மார்க்கத்திற்காக பொருள் தியாகம் செய்வதன் முக்கியத்துவத்தை புரிகிறார்கள். இவர்கள் குறைமழையை போன்று சிறிது சிறிதான தொகையையும் கொடுக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவற்றை அளவற்ற கடிகளாக்கி விடுகிறான். ஜமாஅத்தின் முன்னேற்றங்கள் இதற்கான சாட்சிகளே ஆகும். ஏழை மக்களாவார்கள். இவர்கள் சாதாரண தியாகம் செய்கிறார்கள். பிறகு எல்லாம் வல்ல அல்லாஹ் அளவற்ற கனிகளாக ஆக்கிவிடுகிறான். குறிப்பாக ஏழை அகமதிகள் மற்றும் சிறிதளவு வழிவகைகள் கொண்டிருக்கக்கூடிய அகமதிகள் பொதுவாக அதிகமாக தியாகம் செய்பவர்களாக காணப்பட்டுள்ளார்கள். இதற்கான எண்ணற்ற உதாரணங்கள் உள்ளன. நான் அவ்வப்போது எடுத்துரைத்தும் வருகிறேன், இன்றும் எடுத்துரைப்பேன். இந்த உதாரணங்கள் அதிகம் வசதி படைத்த அகமதிகள் அவர்களுடைய தரம் என்ன என்று பார்ப்பதன் பக்கம் அவர்களுக்கு கவனமூட்டக்கூடியவையாக இருக்க வேண்டும். ஏழை அகமதியோ தனது பொருள் தியாகத்தை செய்யும்போது அவர் தனது ஆன்மா மற்றும் தனது உயிரை கொண்டு போர் செய்பவராக இருக்கிறார். ஆப்பிரிக்காவில் தியாகம் செய்யக்கூடியவர்களில் எண்ணற்ற மக்கள் எத்தகைய அகமதிகள் என்றால், பாகிஸ்தானிலும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், இந்தியாவிலும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தமது உணவை தியாகம் செய்து பசியோடு இருந்து கொண்டு பொருள் தியாகம் செய்கிறார்கள். தாம் அல்லது தம்முடைய பிள்ளைகள் நோய்வாய்ப்படும் போது மருந்துகளில் செலவு செய்வதற்கு பதிலாக சந்தா செலுத்துவதற்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள். பிறகு எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்கள் செய்த அந்த தியாகத்திற்கு அருளாமல் விடுவதில்லை. இன்னும் சொல்வதாயின், சில வேளைகளில் எவ்வளவு விரைவில் எல்லாம் வல்ல அல்லாஹின் அருள்களுக்கு வாரிசுகளாகி விடுகிறார்கள் என்றால் வியப்பு ஏற்படுகிறது. மேலும் இந்த விஷயம் அவர்களுக்கு ஈமான் அதிகரிப்பதற்கான காரணமாக அமைகிறது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்ல எண்ணத்துடன் செய்யப்பட்ட தியாகத்துக்கு அருளுவதில்லை என்ற விஷயம் ஒருபோதும் எந்த ஒரு பலவீனமான அகமதியின் உள்ளத்திலும் வந்துவிடக்கூடாது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருவூலங்கள் எல்லையற்றவை. அவனுக்கு நம்முடைய சில ரூபாய்களின் தேவையில்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் கேட்கும் இந்த தியாகங்கள் மூலமாகவோ அவன் நம்மை மேற்கொண்டு அருள்களுக்கு உரியவர்களாக ஆக்குவதற்காக சந்தர்ப்பம் வழங்குகின்றான். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலை இஸ்லாம் அவர்கள் தமது ஜமாத்தில் தியாகத்திற்கான இந்த உணர்வை எந்த அளவு உருவாக்கியிருக்கிறார்கள் என்றால், அன்னாருடைய காலத்திலிருந்து இன்று வரை ஜமாத் மக்கள் தம்முடைய தேவைகளை முதுகுக்கு பின்னால் எறிந்துவிட்டு ஜமாத்தின் தேவைகளுக்காக தம்முடைய தியாகங்களை முன்வைக்கும் இந்த காட்சிகள் நமக்கு தென்படுகின்றன. மேலும் இதுவே முன்னேற்றமடையக்கூடிய சமுதாயங்களின் வழிமுறையாகும். இதன் மூலமாகவே பிறகு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருளும் புரிகிறான். ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மக்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டலான பாதி பேரித்தம்பழத்தை மட்டுமே செலவிடுவதற்கான ஆற்றல் இருந்தாலும் சரி, நெருப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை பற்றிய புரிதலை உடையவர்களாவார்கள். பாதி பேரித்தம்பழத்தை தான் உங்களால் கொடுக்க முடியும் என்றாலும் அதை கொடுத்தாவது நெருப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். பிறகு அன்னார் கூறினார்கள், கருமித்தனத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். இந்த கருமித்தனம்தான் முந்தைய சமுதாயங்களை அழித்துவிட்டது. சஹாபா பெருமக்களின் நிலை எப்படி இருந்தது என்றால், அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது பொருள் தியாகம் செய்யுமாறு கூறினாலும் சரி, நாங்கள் சந்தைக்கு செல்வோம், கூலி வேலை செய்வோம், சிறிதளவு ஏதாவது கூலி கிடைத்தாலும் அந்த சம்பாத்தியத்தை கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான அவையில் சமர்ப்பித்து விடுவோம். இதுபோன்றே தியாகங்கள் செய்பவர்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் அன்னாரின் உண்மை தொண்டருக்கும் வழங்கியுள்ளான். அவர்களின் எண்ணற்ற உதாரணங்கள் உள்ளன. வரலாற்றில் எத்தகைய சகோதரர்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது என்றால், அவர்கள் வியப்படையும் வகையிலான தியாகங்கள் செய்துள்ளார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை பற்றி கூறியிருக்கிறார்கள்.
அன்னார் கூறுகிறார்கள், நான் எனது ஜமாத்தின் அன்பு மற்றும் கலப்பற்ற தன்மையை கண்டு வியப்படைகிறேன். அவர்களில் மிகவும் குறைவான வருமானத்தை உடையவர்கள், உதாரணமாக மியா ஜமாலுத்தீன், ஹைருத்தீன் மற்றும் இமாமுத்தீன் காஷ்மீரி ஆகியோர் எனது கிராமத்துக்கு அருகில் வாழக்கூடியவர்கள் ஆவார்கள். அவர்கள் மூவரும் ஏழை சகோதரர்கள் ஆவார்கள். அவர்கள் 3 அணாக்கள் அல்லது 4 அணாக்களை தினக்கூலி வேலை செய்து சம்பாதிக்கின்றனர். ஆனால் அவர்கள் மாதாந்திர சந்தா செலுத்துவதில் தீவிரமாக பங்கெடுக்கின்றனர். அவர்களது நண்பரான கிராம பதிவாளர் மியா அப்துல் அசீஸின் களப்பற்ற தன்மையை கண்டும் எனக்கு வியப்பு ஏற்படுகிறது. அவர் வாழ்வாதாரம் குறைவாக இருந்தாலும் கூட இறைவழியில் செலவாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என கூறி ஒரு நாள் 100 ரூபாய் கொடுத்து சென்றார். இந்த ஏழை மனிதர் அந்த 100 ரூபாயை பல வருடங்களாக ஒன்று சேர்த்திருப்பார். ஆனால் இறைவனுக்காகவே இருந்த உணர்வானது இறைவனின் திருப்தியை பெற வேண்டும் என்ற உணர்வை தூண்டியது. எனது ஜமாஅத்தின் வரலாற்றில் இந்த தியாகம் செய்யக்கூடியவர்களின் பெயர்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. இறைவனின் திருப்தியை பெற வேண்டும் என்ற ஒரு குறிப்பான உத்வேகம் கொண்டிருந்த இந்த மக்கள் சாதாரண தியாகங்களை செய்திருந்தாலும் சரி அல்லது அதிகமான தியாகங்களை செய்திருந்தாலும் சரி, அவர்களின் பெயர் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்ட பணியின் உதவியாளர்களை இணைந்துவிட்டது. வரலாறு பாதுகாத்துவிட்டது. இன்னொரு சான்றோரை பற்றியும் கூறிவிடுகிறேன். இவர்கள் இயலாதவராகவும் ஏழையாகவும் இருந்தார்கள். இவர்களின் பெயர் ஹாஃபிஸ் முயினுத்தீன் சாஹிப் ஆகும். இயக்கத்துக்கு தொண்டு செய்ய வேண்டும், அதற்காக தியாகம் செய்ய வேண்டும் என்ற பெரும் உத்வேகம் இவர்களுடைய இயல்பில் இருந்தது. ஆனால் இவர்களோ பெரும் நெருக்கடியில் வாழ்வை கழித்து வந்தார்கள். இயலாமை காரணமாக இவர்களுக்கு எந்த வேலையும் இருக்கவில்லை. வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பழைய தொண்டராக கருதி மக்கள் சிறிது அன்பளிப்பு வழங்கி வந்தார்கள். ஆனால் ஹாஃபிஸ் சாஹிப் அவர்களின் வழக்கம் என்னவாக இருந்ததென்றால், அவர்களுக்கு அன்பளிப்பாக கிடைத்து வந்த இது போன்ற தொகையை ஒருபோதும் அவர்கள் தம்முடைய சொந்த செலவுக்காக செலவழித்ததில்லை. மாறாக இதை இயக்கத்துக்கு தொண்டாற்றுவதற்காக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன் சமர்ப்பித்து விடுவார்கள். மேலும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டு அதில் இவர்கள் பங்கு பெறாமல் இருந்ததில்லை. இவர்கள் ஒரு பைசா கொடுத்தாவது பங்கு பெறுவார்கள், ஆனால் கண்டிப்பாக பங்கு பெறுவார்கள். அந்த காலத்தில் ஒரு பைசா என்பதை நீங்கள் ஒரு பீனி அளவுக்கு புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் எவ்வாறாயினும் பங்கு பெறுவார்கள். அவர்களுடைய நிலைமைக்கு ஏற்ப இந்த சாதாரண தியாகமும் அசாதாரணமான தியாகமாக இருந்தது. சில வேளை ஹாஃபிஸ் சாஹிப் அவர்கள் பசித்திருந்தும் இந்த தொண்டை ஆற்றி வந்தார்கள். இந்த மக்களே இறைவனின் திருப்தியை பெறுவதற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்வதற்கு எந்நேரமும் ஆயத்தமாக இருந்து வந்தார்கள். இந்த மக்களுடைய தியாகங்களையும் அல்லாஹ் அன்போடு பார்த்தான். மேலும் இன்று அவர்களுடைய சந்ததிகளும் உண்கின்ற அந்த கனிகளை தந்தான். எனவே எவர்கள் அந்த பழைய சான்றோர்களின் மற்றும் சஹாபாவின் சந்ததிகளோ அவர்கள் எப்பொழுதும் இந்த விஷயத்தை முன்னிறுத்த வேண்டும். அதாவது இன்று அவர்கள் மீது எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருள்கள் இருக்கின்றன என்றால் அந்த மக்களின் தியாகங்கள் காரணமாக இருக்கின்றன. எவர்களுக்கு அல்லாஹ் செழிப்பை வழங்கியுள்ளானோ அவர்கள் தம்மை சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அவர்கள் இயக்கத்துக்கு தொண்டாற்றுவதற்காக ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்ட பணியை முன்னெடுத்துச் செல்வதற்காக அவர்களுடைய தியாகங்களின் தரங்கள் அவர்களுடைய சான்றோர்களுக்கு இருந்த சிந்தனைகளான அந்த சிந்தனையாக அதிகரிக்கின்றனவா? இன்றும் அஹ்மதியா ஜமாத்தில் ஏழைகளின் பெரும்பான்மை இருக்கிறது. அது தியாகங்களின் உயர்தரத்தை நிலைநாட்டுகிறது. எனவே எவர்கள் ஜமாத்தில் சம்பாத்தியத்தின் உயர்தரத்தில் உள்ளார்களோ அவர்கள் தம்மை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹும் அவனுடைய தூதரும் களப்பற்ற தன்மையுடன் செய்யப்பட்ட தியாகத்தை மதிக்கின்றனர். உதாரணமாக ஒரு சந்தர்ப்பத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்று 1,00,000 திர்ஹமை 1 திர்ஹம் மிஞ்சிவிட்டது. அது எப்படி என்று சஹாபா பெருமக்கள் பணியுடன் கேட்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவரிடம் 2 திர்ஹம்கள் தான் இருந்தன. அவர் 1 திர்ஹமை தியாகம் செய்துவிட்டார். மற்றொருவரிடம் எண்ணற்ற செல்வங்களும் சொத்துக்களும் இருந்தன. அதிலிருந்து அவர் 1,00,000 திர்ஹமை தியாகம் செய்தார். வெளிப்படையாக பார்க்கையில் இந்த 1,00,000 திர்ஹம் மிக பெரும் தொகையாகும். ஆனால் அந்த ஏழையின் தியாகத்தின் உணர்வுக்கு எதிரில் அந்த 1,00,000 திர்ஹமுக்கு அல்லாஹின் பார்வையில் எந்த மதிப்பும் இருக்கவில்லை. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹின் பார்வையில் தியாகத்திற்கான தரம்
உணர்வு மற்றும் எவ்வளவு பகுதி என்பதாகும், எவ்வளவு தொகை என்பதல்ல. ஜமாத் ஏழைகளிடமிருந்து சந்தா வாங்குகிறது என்று யாரெல்லாம் கூறுகிறார்களோ, இப்படியும் சில மக்கள் எனக்கு சில வேளை எழுதிவிடுகிறார்கள், இது சரியல்ல. இந்த மக்கள் உண்மையில் உள்ளத்தில் கசப்பை கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சொந்த உலக முன்னுரிமைகள் உள்ளன. தம்முடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மற்றவர்களுடைய பெயர்களை கூறுகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளால் ஜமாஅத்தின் பெரும்பான்மை இன்று தியாகம் செய்யக்கூடியதாகும். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாவின் தியாகங்களை முன்னிறுத்தியவாறு தாமும் தியாகம் செய்ய விரும்புகிறார்கள். சொல்லாமலேயே செய்யவும் செய்கிறார்கள். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்தின் களப்பற்ற மக்களின் தியாகங்கள் படி அமல் செய்தவாறு இன்றும் இத்தகைய உதாரணங்கள் உள்ளன. அவை நமக்கு தென்படுகின்றன. நான் கூறியது போன்று அறிக்கைகளில் கூறப்படுகின்றன. நான் கூறிக்கொண்டும் இருக்கிறேன். வியப்பூட்டும் வகையில் பொருள் தியாகம் செய்கிறார்கள். ஆப்பிரிக்காவின் தொலைதூர நாடுகளில் வாழக்கூடிய களப்பற்ற மக்கள் உலகில் இஸ்லாத்தை பரப்புதல் மற்றும் மார்க்கத்தின் வெற்றிக்காக ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் உதவியாளர்களாக, ஒத்தாசை செய்பவர்களாக ஆக விரும்புகிறார்கள். இந்த மக்கள்தான் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பின்வரும் வழிகாட்டலை தம்முன் நிறுத்தி தியாகங்கள் செய்கிறார்கள். அதில் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், செல்வத்தையும் நேசித்து இறைவனையும் நேசிப்பது உங்களுக்கு சாத்தியமில்லை. ஒன்றை மட்டுமே உங்களால் நேசிக்க முடியும். எனவே இறைவனை நேசிக்கக்கூடிய மனிதர் நட்பேறு பெற்றவராவார். உங்களில் ஒருவர் இறைவனை நேசித்து அவனது வழியில் பொருள் செலவு செய்தால் அவருடைய செல்வத்திலும் மற்றவர்களை காட்டிலும் அதிகம் பரக்கத் வழங்கப்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏனெனில் செல்வம் தானாக வருவதில்லை, மாறாக இறைவனுடைய நாட்டத்தால் வருகிறது. எனவே எவர் இறைவனுக்காக செல்வத்தின் சில பகுதிகளை விட்டுவிடுகிறாரோ அவர் கண்டிப்பாக அதை பெறுவார். இது ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வழிகாட்டலாகும். இன்றும் எவ்வாறு மக்கள் இறைவழியில் கொடுத்தார்கள், பிறகு எவ்வாறு இறைவன் அவர்களுக்கு உடனடியாக திருப்பி கொடுத்து விட்டான் என்று நாம் இதன் காட்சிகளை காண்கிறோம். ஒரே இடத்தில் ஒரே சூழலில் பணிபுரியக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அகமதியின் செல்வத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருளை ஏற்படுத்துகின்றான். மற்றவருக்கு அந்த பரக்கத் கிடைப்பதில்லை. பிறகு இந்த விஷயங்கள் அவர்களுடைய ஈமான் அதிகரிப்பதற்கு காரணமாக அமைகின்றன. நான் கூறியது போன்று களப்பற்ற மக்களின் சில உதாரணங்களை முன்வைக்கிறேன். மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் குதம்பாலா என்ற ஓரிடம் உள்ளது. அங்கு ஈசா சாஹிப் எனும் புதிதாக பையத் செய்த ஒருவர் இருக்கிறார். அவர் கூறுகிறார், நான் 9 மாதங்களுக்கு முன்பு பையத் செய்திருந்தேன். 2016 இருந்து என்னிடம் ஒரு மன இடம் இருந்தது. அதை நான் வீடு கட்டுவதற்காக வாங்கியிருந்தேன். ஆனால் வீடு கட்டும் அளவுக்கு பணம் சேராமல் இருந்தது. ஜமாஅத்தில் இணைந்தேன். சந்தாவின் முக்கியத்துவம் மற்றும் அருள்கள் பற்றி கேட்டுக்கொண்டே இருந்தேன். இறைவழியில் சிறிதளவு என்ன தியாகம் செய்ய முடிந்ததோ அதை செய்து வந்தேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதனால் பணியை எளிதாக்குகிறான். செல்வங்கள் மற்றும் ஆன்மாக்களில் முன்னேற்றத்தையும் வழங்குகிறான் என்பதையே கேட்டு வந்தேன். ஆக எவ்வாறு இருப்பினும் அவர் கூறுகிறார், நாங்கள் அகமதி அல்லாதவர்களாக இருந்தபோது நாங்கள் ஒருமுறை கூட இறைவழியில் சந்தா கொடுத்ததில்லை. இதை பற்றி எங்களுக்கு யாரும் எடுத்து கூறியதும் இல்லை. இப்பொழுது எடுத்து கூறப்பட்டுள்ளது என்ற சிந்தனை என் மனதில் வந்தது. புதிதாக பைஅத் செய்தவர்களிடம் பொதுவாக தஹ்ரீகே ஜதீத் சந்தா மற்றும் வக்ஃபே ஜதீத் சந்தா பற்றி கூறப்படுகிறது. அவர் கூறுகிறார், எனக்கு கூறப்பட்டது, நான் வக்ஃபே ஜதீதில் 1500 சீஃபா செலுத்திவிட்டேன். எல்லாம் வல்ல இறைவன் அதற்கான வெகுமதியை எப்படி வழங்கினான் என்றால், நண்பர் ஒருவர் வீடு கட்டுவதற்காக 10,000 செங்கல்களை செய்து தருவதாக முன்வந்தார். பிறகு செங்கல்களை செய்தும் கொடுத்து விட்டார். அங்கு சுயமை தயாரிக்கப்படுகிறது. சிமெண்டை வைத்து பிளாக்குகள் உருவாக்குவார்கள். இவ்வாறு வீட்டின் கட்டுமான பணி துவங்கிவிட்டது. அதற்காக பல ஆண்டுகள் காத்திருக்கப்பட்டது. வீடு முழுமையும் அடைந்துவிட்டது. பிறகு இவர் கூறுகிறார், அல்லாஹின் அருளால் ஆனது என்று எனக்கு உறுதியான நம்பிக்கை உள்ளது. இல்லையென்றால் எனக்குள்ளோ இந்த ஆற்றல் இருக்கவில்லை. எனக்கு இது
அசாத்தியமானதாக இருந்தது. கசாகஸ்தான் முந்தைய ரஷ்ய நாடுகளில் ஒரு மாநிலமாகும். அங்குள்ள தௌரைன் சாஹிப் என்ற ஒரு நண்பர் கூறுகிறார், சில நாள்களுக்கு முன் எனக்கு மொல்லிம் சாஹிப் அவர்களின் இந்த தகவல் கிடைத்தது. இந்த ஆண்டு உங்களுடைய மனைவியின் வக்ஃபஜதி சந்தா மிகவும் குறைவாக உள்ளது. பட்டியலின் கடைசியில் உள்ளது. முடிந்தால் குறைந்தபட்சம் 5000 தோங்கே செலுத்திவிடுங்கள். நான் இப்பொழுது என் மனைவி கருவுற்றிருக்கிறார். அவருக்கு அறுவை சிகிச்சையும் நடக்கப் போகிறது. நான் 15000 தோங்கே செலுத்துவதுதான் சிறந்தது என்று நினைத்தேன். நான் பணம் அனுப்பியதுமே கிட்டத்தட்ட 20 நிமிடத்துக்கு பிறகு எனக்கு பள்ளிக்கூடம் தரப்பிலிருந்து தகவல் கிடைத்தது. அதாவது நான் ஓர் அனாதையை பராமரிக்கவும் செய்கின்றேன். எனக்கு பிள்ளைகளும் அதிகம். எனவே அங்குள்ள அரசாங்கம் எனக்கு 1,00,000 தோங்கே கொடுப்பதாக தீர்மானித்தது. இவ்வாறு எல்லாம் வல்ல அல்லாஹ் உடனடியாக எனக்கு திருப்பி கொடுத்து விட்டது. எனக்கோ ஈமான் அதிகரிப்பதற்கு காரணமாக அமைந்தது. பிறகு கிர்கிஸ்தான் என்ற இன்னொரு மாநிலம் உள்ளது. அங்குள்ள ஒரு நண்பர் ஹுர்மத் சாஹிப் ஆவார். கோல்ட் மைனில் பணிபுரிகிறார். 6 மாதங்களுக்கு பிறகு சந்தா செலுத்தி வருவார். கடந்த ஆண்டு இவர் 2வது 6 மாதங்களுக்கான சந்தாவை செலுத்திய போது பட்ஜெட்டை விட அதிகமாக அவர்களுடைய கரன்சியான 6000 கிர்கிஸ் சூம் செலுத்திவிட்டார். அதை பற்றி கேட்டபோது கூறினார், முழு உலகிலும் விலைவாசி ஏறியுள்ளது. அதன் காரணமாக ஜமாத்தின் செலவுகளும் அதிகரித்திருக்கும். எனவே நான் பட்ஜெட்டை விட அதிகமாக எனது சந்தாவை செலுத்துகிறேன். இவ்வாண்டும் அவர் முதல் 6 மாதங்களுக்கான சந்தாவை செலுத்திய போது மேற்கொண்டு 6000 சூம் அதிகரித்து சந்தா செலுத்திவிட்டார். இவ்வாறு அவர் ஏறத்தாழ 40% அதிகமாக சந்தா செலுத்திவிட்டார். இப்பொழுது இது எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் விருப்பம் மற்றும் அவனது திருப்தியை பெற விரும்புவதற்கான உதாரணமாகும். யாரும் அவருக்கு வலியுறுத்தவில்லை. ஆனால் தேவைகளை முன்னிறுத்தி நான் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று சுயமே அவர் முயற்சி செய்தார். ஏன் கேட்கிறீர்கள் என்று மக்கள் கூறுகிறார்கள். நாம் கேட்பதில்லை. நாமோ அல்லாஹ்வின் வழியில் தியாகங்கள் செய்யுங்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் தூதுச் செய்தியை அடுத்து எட்ட வைக்கிறோம். பிலிப்பைன் இன்னொரு நாடு, தொலைதூர பகுதியாகும். அங்குள்ள முபல்லிக் கூறுகிறார்கள், ஹுத்தாமுல் அஹமதியாவின் சதர் கூறினார்கள், நான் வாக்குறுதிக்கு ஏற்ப வக்ஃபே சந்தாவையோ செலுத்திவிட்டிருந்தேன். ஆனால் நிதியாண்டு முடிவடைந்து கொண்டிருந்தது. வாக்குறுதியை விட அதிகமாக செலுத்த வேண்டும் என்ற ஆசை உள்ளத்தில் வந்தது. எனவே நான் என் தந்தை மர்ஹூம், தாயார் மற்றும் மாமனார் பெயரிலும் 1000 பிர்சோ வக்ஃபே சந்தாவாக செலுத்திவிட்டேன். அந்த நாள்களில் நான் உள்ளூர் நகராட்சி அலுவலகத்தில் இடர்குறைப்பு மேலாளராக ஒப்பந்தத்திற்கு வேலை செய்து கொண்டிருந்தேன். புத்தாண்டின் விடுமுறைகளுக்கு பிறகு நான் வேலைக்கு சென்றதுமே உள்ளூர் மேயர் எனது வேலையை நிரந்தரமாக்கிவிட்டார். எனது சம்பளத்தையும் இரட்டிப்பாக்கிவிட்டார். ஆனால் நானோ கடந்த 4 ஆண்டுகளாக ஒப்பந்தத்திற்கு வேலை செய்து கொண்டிருந்தேன். மீண்டும் மீண்டும் விண்ணப்பம் கொடுத்தும் எனது வேலை நிரந்தரமாகவில்லை. அவர் கூறுகிறார், இப்பொழுது நான் செய்த தியாகத்திற்கான கனிதான் இது என்றே நான் உறுதியாக நம்புகிறேன். நிச்சயமாக எல்லாம் வல்ல இறைவன் நமது கற்பனைக்கும் அப்பாற்பட்டு கொடுக்கக்கூடியவனாவான். கேம்ரூன் ஆப்பிரிக்காவின் ஒரு நாடாகும். அங்குள்ள முரப்பி கூறுகிறார்கள், யூசுப் சாஹிப் என்ற ஓர் இளைஞர் அகமதியத்தை ஏற்றுக்கொண்டார். ஏழை அகமதி ஆவார். மோட்டார் சைக்கிளில் சவாரிகளை ஏற்றிச் செல்வார். முஹம்மது யூசுப் சாஹிப் கூறுகிறார், நான் அகமதியத்தை ஏற்றதிலிருந்து முரபி சாஹிப் அவர்கள் கூறியதற்கு ஏற்ப சிறிதளவு சந்தா கொடுக்க துவங்கியதிலிருந்து என்னுடைய நிலைமைகள் மாற ஆரம்பித்து விட்டன. எனது உள்ளம் மிகவும் நிறைவடைந்துள்ளது. எனது வாழ்வில் விஷயங்கள் எளிமையாகிவிட்டன. அசல் விஷயம் மனநிறைவாகும். அவர் கூறுகிறார், சந்தா கொடுத்ததினால் எனது உள்ளமும் நிறைவாக உள்ளது. இப்பொழுது நான் இனி வக்ஃபே மட்டுமல்லாமல் அதையும் தாண்டி எல்லா கட்டாய சந்தாக்களிலும் பங்கு பெறுவேன் என்று உறுதியெடுத்துள்ளேன். ஏனென்றால் இதில் எனக்கும் எனது குடும்பத்திற்கும் பரக்கத்துள்ளது. எனக்கு ஆன்மீக நிம்மதி கிடைத்திருப்பது இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பரக்கத்தாகும். நான் மிகவும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அடைந்துள்ளேன். இவ்வாறு எல்லாம் வல்ல அல்லாஹ் உதவியாளர்களை பிறக்கச் செய்கிறான்.
கிழக்கு ஆப்பிரிக்காவின் ஒரு நாடு தன்சானியாவாகும். ருமூமா மண்டலத்தில் ஓர் இளைஞர் மிலாவே சாஹிப் அவர் கூறுகிறார், எனக்கு 27 வயதாகிறது. நான் சந்தாவின் பரக்கத்துகள் பலவற்றை கண்டுள்ளேன். விவசாயம் செய்கிறேன். அவர் கூறுகிறார், இவ்வாண்டு என்னுடைய வக்ஃபஜதி சந்தாவை செலுத்த வேண்டும் என்ற நியத்தில் நான் என்னுடைய விளைச்சலை சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு விரைவாக ஒப்படைத்து விட்டேன். விளைந்த பயிரை அரசாங்கத்திற்கு அனுப்பிவிட்டார். அவர் கூறுகிறார், நான் இன்னும் சிறிது நாள்கள் காத்திருந்திருந்தேன் என்றால் எனது பயிர்களுக்கு அதிகம் தொகை கிடைத்திருப்பதற்கான சாத்தியம் இருந்தது. ஆனால் நான் சந்தா செலுத்தி இருக்க முடியாது, நேரம் கடந்துவிட்டிருக்கும். அவர் கூறுகிறார், நான் நிறுவனத்தை அணுகிய போது அந்த நாள்களில் விவசாயிகளுக்கு பயிர்களுக்காக கிடைத்துக் கொண்டிருந்த விலையை விட அதிக விலை எனக்கு கிடைத்துவிட்டது. அதை வைத்து நான் வக்ஃபஜதி சந்தாவை செலுத்திவிட்டேன். அந்த நிறுவனம் கூறியது, மக்கள் அவர்களுக்கு அதிக விலை கிடைப்பதற்காக தங்களுடைய பயிர்களை நிறுத்தி வைக்கிறார்கள். உங்களுடைய நேர்மைக்கான சன்மானம் கிடைத்துள்ளது. அவர் கூறுகிறார், நான் அல்லாஹின் வழியில் சுலபமாக தியாகம் செய்யும் பொருட்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனது நியத்துக்கான கனியை தந்ததாக நான் கருதுகிறேன். கிர்கிஸ்தானிலிருந்து ரோசாமத் சாஹிப் என்ற ஒரு நண்பர் வக்ஃபஜதி சந்தாவை பற்றியே கூறுகிறார். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இத்துடன் எனக்கு ஏற்பட்ட அறிமுகமும் மிகவும் சுவாரஸ்யமானது. எனக்கு நினைவிருக்கிறது, அஹ்மதியா ஜமாத் பற்றி எனக்கு அறிமுகமான போது நான் முபல்லிகிடம் ஜமாத்தின் மொத்த செலவுகளையும் ஏற்றுக்கொள்வது யார் என்று கேட்டேன். அவர் எனக்கு ஜமாத்தின் பணிகள் என்னென்ன, ஹிலாஃபத் அமைப்பு உள்ளது, பிறகு பல்வேறு திட்டங்கள் உள்ளன, வக்ஃபஜதீத் மற்றும் பிற பொருள் தியாகங்கள் உள்ளன என்று விளக்கத்தை கூறினார். அவற்றை பற்றி கூறினார். அவர் கூறுகிறார், அதற்கு முன் நான் இதுபோன்ற நிதியமைப்பை பற்றி ஒருபோதும் கண்டதுமில்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. நான் முதன்முறையாக அமைப்பின் இந்த விஷயங்களை கேள்விப்பட்டேன். பிறகு நான் ஹஸ்ரத் 4வது ஹலீஃபத்துல் மசி ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்களின் காலகட்டத்தில் பயத் செய்த பிறகு ஒவ்வொரு மாதமும் சந்தா கொடுக்க துவங்கிவிட்டேன். வாழ்நாள் முழுவதும் சந்தாவின் அளவற்ற பரக்கத்துக்களை கண்டேன். ஜமாத்தில் இணைவதற்கு முன்னர் நான் என் குடும்பத்துடன் வாடகை வீட்டில் வாழ்ந்து வந்தேன். நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு வாழ்வை கழித்து வந்தோம். பல்வேறு இடங்களில் பணிபுரிந்தேன். ஆதரவற்ற நிலைமை இருந்தது. சொத்தும் இருக்கவில்லை, நிரந்தர வருமானமும் இருக்கவில்லை. இப்பொழுது சந்தாவின் பரக்கத்தால் நான் ஒரு முழு வீட்டை கட்டிவிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது எனது வாழ்வாதாரம் நிரந்தரமானதாகும். வேலையும் கஷ்டமானதல்ல, நல்ல சம்பளமும் உள்ளது. இவை அனைத்தையும் சந்தாவின் காரணமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் அருளியுள்ளான். டோகோ மேற்கு ஆப்பிரிக்காவின் ஒரு நாடாகும். அங்குள்ள முபல்லிக் இன்சார்ஜ் கூறுகிறார்கள், ஓர் அஹ்மதி பெண்மணியிடம் வக்ஃபஜதி சந்தாவுக்கான தொகை இருக்கவில்லை. அவர் தமது வீட்டின் பயன்பாட்டிற்காக காய்கறி விளைய வைத்திருந்தார். ஆக அந்த காய்கறியை சந்தையில் விற்று இறைவனிடம் தாம் செய்திருந்த வாக்குறுதியை நிறைவேற்றினார். வக்ஃபஜதீத் சந்தா செலுத்திவிட்டார். மிகவும் சாதாரண பொருளாக இருந்தது. இவை சஹாபா பெருமக்கள் சந்தைக்கு போய் வேலை செய்து வந்த அல்லது ஹாஃபிஸ் சாஹிப் அவர்கள் தமக்கு கிடைக்கும் அன்பளிப்பு எதுவாக இருந்தாலும் அதை செலுத்தி வந்த அதே உதாரணங்களாகும். இவ்வாறே ஹம்சா சாஹிப் என்ற ஒரு உறுப்பினரிடம் வக்ஃபஜதி சந்தா கொடுப்பதற்கு பணம் இருக்கவில்லை. அவரிடம் கோழிகள் இருந்தன. 9 கோழிகளை விற்று சந்தா செலுத்திவிட்டார். ஆக இந்த ஏழை மக்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் விருப்பத்தை பெறுவதற்காக தியாகம் செய்கிறார்கள். இந்த மக்களே பழைய சான்றோர்களின் நினைவையும் புதுப்பிக்கிறார்கள். இந்தோனேஷியாவின் ஒரு நண்பர் ஈமான் ஹிதாயத் சாஹிப் ஆவார். அவர் கூறுகிறார், நான் பிறப்பால் அஹ்மதியாவேன். முதலிலோ நான் ஓர் உறுப்பினர் என்ற வகையிலேயே சந்தா செலுத்தி வந்தேன். அஹ்மதியாக உள்ளேன், சந்தா கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பழக்கம் ஏற்பட்டிருந்தது. தஹ்ரீக் ஜதீத் மற்றும் வக்ஃப் ஜதீத் ஆகிய தியாகங்களில் பங்கு பெற்றதில்லை. இதனால் என் சகோதரர்கள் அனைவரும் இரு திட்டங்கள் குறித்தும் எனக்கு கவனமூட்டினார்கள். நாம் வெறும் அஹ்மதியா ஜமாத்தின் உறுப்பினராக இருப்பதனால் மட்டும் சந்தா கொடுப்பதில்லை. மாறாக நாங்கள் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்காக பொருள் தியாகத்தில் பங்கு பெறுகிறோம். அவர் கூறுகிறார், எனக்குள்ளும் தஹ்ரீக் ஜதீத் மற்றும்
வக்ஃபே ஜதீதில் பங்கு பெறுவதற்கான ஆர்வம் உருவானது. நான் 2 திட்டங்களிலும் பொருள் தியாகம் செய்ய ஆரம்பித்து விட்டேன். அவற்றில் பங்கு பெற்றதற்கு பிறகு நான் எனது வாழ்வில் மிக பெரும் மாற்றத்தை உணர்ந்தேன். நான் என்னை அல்லாஹுக்கு அருகில் இருப்பதாக உணர்கிறேன். எனக்கு ஜமாத் பொறுப்பும் கொடுக்கப்பட்டு விட்டது. இவ்வாறே வாழ்வாதார விஷயத்திலும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தனது அன்பை வெளிப்படுத்தினான். எல்லாவற்றிற்கும் மேலாக, நீங்கள் என் பக்கம் நடந்து வந்தால் நான் உங்கள் பக்கம் ஓடி வருவேன் என்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் இந்த கூற்றை நான் சந்தாவின் பரக்கத்தால் நிறைவேற கண்டேன். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னின் ஒரு நண்பர் தமது சம்பவத்தை எழுதுகிறார். வக்ஃபே ஜதீதின் நிதியாண்டு முடிவடைவதற்கு சில மாதங்கள் முன்பு எவர்களெல்லாம் பொருளாதார ரீதியாக உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் வக்ஃபே ஜதீதில் குறைந்தபட்சம் $5000 செலுத்தவும் என்று வலியுறுத்தப்பட்டது. அவர் கூறுகிறார், நான் வக்ஃபே ஜதீதுக்காக $4000 செலுத்தியிருந்தேன். என்னிடம் $5000 இருக்கவில்லை. ஆனால் நான் வக்ஃபே ஜதீதுக்காக $5000 தியாகம் செய்ய வேண்டும் என்ற பெரும் ஆசை எனது உள்ளத்தில் பிறந்தது. எனவே ஜும்ஆவில் இருந்து திரும்பி வருகையில் நான் துவா செய்ய ஆரம்பித்து விட்டேன். இப்பொழுது இவர் நல்ல நிலைமையில் இருந்தார். ஆனால் பிறகும் அல்லாஹ்வின் மீதான அச்சம் உள்ளத்தில் இருந்தது. இவருக்கு ஓர் ஈடுபாடு இருந்தது, ஆசை இருந்தது, துவாவின் பக்கம் எழுச்சி ஏற்பட்டது. அவர் கூறுகிறார், நான் துவா செய்தேன். நான் தொழில் செய்கிறேன், ஒரு சிறு தொழிலாகும். ஒரு நாள் நான் அலுவலகத்தில் சிறிது நேர இடைவேளைக்காக வெளியில் வந்தேன். நான் அந்த சந்தாவில் எவ்வாறு பங்களிப்பது, எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கு நல்வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று துவாவும் செய்து வந்தேன். அவர் கூறுகிறார், நான் அலுவலகத்திற்கு திரும்பி வந்தபோது கிறித்துவரான என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் எனது அலுவலகத்திற்கு வந்தார். மேலும் கதவை அடைத்துவிட்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் கைகுலுக்கினார். ஒரு பெரிய செய்தி இருக்கிறது என்று கூறினார். மேற்கொண்டு விளக்கமாக கூறியவாறு அவர் கூறினார், ஒரு புது தொழிலுக்காக ஒரு வாடிக்கையாளர் செட்டப் அமைத்து தரச் சொல்லி விண்ணப்பித்திருக்கிறார். மேலும் அதற்கான கட்டணம் 30,000 ஆகும். அதிலிருந்து நம் இருவருடைய பங்கிலும் 15,000 வரும். அவர் கூறுகிறார், எனது துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று நான் உடனடியாக புரிந்து கொண்டேன். நான் என்ன துவா செய்து கொண்டிருந்தேன், எவ்வாறு எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு உதவினான், மேலும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நான் செய்த துவாவிற்கு பதிலளித்து விட்டான் என்று எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது என நான் என் பிஸ்னஸ் பார்ட்னரிடம் கூறினேன். இதை கேட்ட அந்த பார்ட்னரும் இவ்வாறு கூற ஆரம்பித்தார், தொண்டு நிதிக்காக $5000 மிகவும் அதிகமாகும். பிறகு அவர், நீ செய்த பிரார்த்தனையின் காரணமாக எனக்கும் இந்த பலன் கிடைத்துள்ளது. எனவே நானும் எனது பங்கை அளிப்பேன். நீ செலுத்த வேண்டிய தொகையில் பாதியை நான் செலுத்துவேன் என்று கூறினார். ஆனால் நான் அவரிடம், இன்னும் பல தான தர்மங்கள் உள்ளன, அவற்றில் அவர் தனது பங்களிப்பை செலுத்தலாம் என்று கூறினேன். இந்த $5000 வக்ஃபே ஜதீதுக்கானவையாகும். இதை நான் சுயமே செலுத்த வேண்டும். எவ்வாறு இருப்பினும் எல்லாம் வல்ல அல்லாஹ் எனது துஆ மற்றும் ஆசையை ஏற்றுக்கொண்டவாறு என் மீது பேரருள் புரிந்தான். அடுத்து ஃபிஜி. இதுவும் தொலைதூர பகுதியாகும். அங்கு ஜைனுல் பேக் சாஹிப் என்ற புதிதாக பையத் செய்த ஒருவர் இருக்கிறார். அவர் 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு பையத் செய்தார். ஆரம்ப கட்டமாக அவரை திட்டங்களில் இணைக்கப்பட்ட போது சாதாரண தொகைக்கான வாக்குறுதி இருந்தது. பிறகு சில காலங்கள் கழித்து கட்டாய சந்தாவிலும் இணைக்கப்பட்டார். ஆனால் அந்த ஆண்டு நான் ஆற்றிய ஹுத்பாக்களை கேட்டு அமைப்பின் முக்கியத்துவம் பற்றியும் அவருக்கு தெரிய வந்தது. அவர் தாமே தஹரீக ஜதீத் மற்றும் வக்ஃபே ஜதீதில் தமது வாக்குறுதிகளை அதிகரித்து விட்டார். 10 மடங்கு அதிகரித்து விட்டார். செலுத்தவும் செய்துவிட்டார். பிறகு ஆம் சந்தா தொடர்பாக அவர் கூறினார், வாராந்திர வருமானத்திற்கு ஏற்ப ஆம் சந்தாவையும் 16இல் ஒரு பகுதி என்ற விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப செலுத்துவதாக வாக்குறுதி அளித்தார். மேலும் முறையாக ஒவ்வொரு வாரமும் வந்து தமது சம்பளத்திலிருந்து எல்லா சந்தாக்களையும் செலுத்திவிட்டு செல்வார். இந்த புதிதாக பையத் செய்தவர் கூறுகிறார், நான் சந்தாவை அதிகரித்ததிலிருந்து எனக்கு ஊழியத்தில் முன்னேற்றம் கிடைத்தது. மேலும் கூறுகிறார், ஜனவரி 2024 சம்பளம் இன்னும் அதிகரித்துவிடும் இன்ஷா அல்லாஹ். அவர் கூறுகிறார்,
யாராவது சந்தாவின் பரக்கத்தை அறிய வேண்டுமென்றால் அவர் என்னிடம் கேட்டுக்கொள்ளட்டும். மைக்ரோனேஷியாவின் முபல்லிக் சிஜில் சாஹிப் கூறுகிறார்கள், இங்கு சைமன் சாஹிப் என்ற ஒரு புதிதாக பய செய்தவர் இருக்கிறார். அவருக்கு பொருள் தியாகம் பற்றி கவனமூட்டப்பட்டது. இந்த சந்தாக்களை நாங்கள் அல்லாஹ்வின் அன்பை பெறுவதற்காக கொடுக்கிறோம். இது வரி ஒன்றும் கிடையாது. எல்லாம் வல்ல இறைவன் இதை ஓர் அழகான கடனாக ஆக்கியுள்ளான். இதனால் அவர் ஒவ்வொரு வாரமும் சந்தா கொடுக்க ஆரம்பித்து விட்டார். சில காலம் கழித்து அவர் கூறினார், முதலில் நான் தேவாலயத்திற்கு செல்லும் போது பணம் செலுத்திய போது வாழ்வில் எந்த மாற்றம் ஏற்படவில்லை. ஆனால் நான் ஜமாத்திற்கு வந்து எல்லாம் வல்ல அல்லாஹின் வழியில் பொருள் தியாகம் செய்ய துவங்கியதிலிருந்து எல்லாம் வல்ல அல்லாஹ் எத்தகைய வழிவகைகள் மூலமாக எனது தேவைகளை நிறைவேற்றி விடுகிறான் என்றால் நான் வியப்படைந்து போகிறேன். சில வேளை பணம் தேவைப்படும். திடீரென்று யாராவது ஒருவர் வந்து விடுவார், பணம் கொடுத்து விடுவார். எப்பொழுதாவது உணவு குறைவாக இருந்தால் வீட்டில் அமர்ந்திருக்கும் போதே எல்லாம் வல்ல அல்லாஹ் யார் மூலமாவது தேவையை நிறைவேற்றி விடுவான். எல்லாம் வல்ல அல்லாஹின் அருளால் சைமன் சாஹிப் தமது சக்திக்கு மீறி பொருள் தியாகம் செய்கிறார். தன்சானியாவின் அமீர் சாஹிப் கூறுகிறார், பஷீர் சாஹிப் எனும் ஒரு நண்பர் பக்வஜதீதில் தனக்கும் தன் குடும்பத்தினருக்கும் 40,000 ஷில்லிங் சந்தா செலுத்தினார். அவருடைய மனைவி, வீட்டு நிலைமை அவ்வளவு நன்றாக இல்லை, பிறகும் ஏன் இவ்வளவு பெரிய தொகையை சந்தாவில் கொடுத்து விட்டீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர், கவலைப்படாதே, எல்லாம் வல்ல அல்லாஹ் தன் வழியில் பொருள் தியாகம் செய்பவர்களை ஒருபோதும் வீணடிப்பதில்லை, அவன் கண்டிப்பாக அதை அதிகரித்து திருப்பிக் கொடுப்பான் என்று பதிலளித்தார். ஆக சில நாள்களிலேயே அவருக்கு 2-3 வெவ்வேறு வழிவகைகள் மூலமாக எப்படிப்பட்ட வேலை கிடைத்துவிட்டது என்றால், சந்தாவில் செலுத்திய தொகை திரும்பி வந்தது மட்டுமின்றி அதையும் தாண்டி அதைவிட அதிகமாக வருமானம் வந்தது. அவர் கூறுகிறார், எனக்கோ இதற்கு முன்னரும் புரிதல் இருந்தது. ஆனால் இப்பொழுது என் மனைவியும் தன் கண்களுக்கு முன்னால் சந்தாவின் அருள்களை பார்த்துவிட்டார். அவருடைய ஈமானும் அதிகரித்து விட்டது. ஜெர்மனியின் தேசிய மற்றும் வக்ஃபே ஜதீத் செயலர் கூறுகிறார், மைன்ஸ் ஜமாத்தின் ஒரு மாணவர் அரசாங்க நிறுவனத்திற்கு உதவித்தொகைக்கான விண்ணப்பம் கொடுத்தார். படிப்புக்காக கொஞ்சம் தொகை தேவைப்பட்டது. எனது செமிஸ்டர் ஆரம்பமாகவிருக்கிறது, தொகை குறைவாக இருக்கிறது என்று கூறினார். மறுபுறம் வக்ஃபே ஜதீதின் ஆண்டும் நிறைவடைந்து கொண்டிருந்தது. தனது மற்றும் தன் குடும்பத்தினரின் வாக்குறுதிகளை செலுத்த வேண்டியிருந்தது. ஆனால் எதற்காக விண்ணப்பம் கொடுத்திருந்தாரோ அங்கிருந்து உதவித்தொகைக்கான பணம் எனக்கு கிடைத்துவிடும் என்று அவருக்கு நம்பிக்கை இருந்தது. அரசாங்க நிறுவனம் தரப்பிலிருந்து அங்கிருந்து மறுக்கப்பட்டுவிட்டது. அவர் தம்மிடமிருந்த தொகையை அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து சந்தாவில் செலுத்திவிட்டார். இதற்கு பிறகு நல்ல மதிப்பெண்களுடன் செமிஸ்டரை முழுமை செய்தார். அவரை எல்லாம் வல்ல அல்லாஹ் வெற்றி பெறச் செய்தான். மேலும் சம்பந்தப்பட்ட நிறுவனம் தரப்பிலிருந்தும் முதலிலும் மறுக்கப்பட்டிருந்தது. திடீரென்று 4,000 யூரோவுக்கு நிகரான ஒரு தொகை இவருடைய அக்கௌண்டில் வந்துவிட்டது. பிறகு இவர் கூறுகிறார், இது தியாகத்தின் காரணமாக ஆகும் என்பதே என்னுடைய ஈமான் ஆகும். இந்தியாவின் ஓரிடம் சாமத் வாடி ஆகும். அங்குள்ள ஓர் அஹ்மதி சிராஜ் சாஹிப் ஆவார். அவர் கூறினார், நான் பொருள் தியாகத்தின் அருள்களை என் கண்களால் கண்டேன். கோவிட் நோய் காரணமாக வக்ஃபே ஜதீதின் சந்தாக்கள் பாக்கியிருந்து விட்டன. 2-3 ஆண்டுகளாக இவருடைய தோட்டத்தின் மரக்கட்டைகள் மழை தண்ணீரால் வீணாகி கொண்டிருந்தன. அதை வாங்கிக் கொள்வதாக வாக்குறுதி அளித்த வாடிக்கையாளர் முடிவான தொகையை செலுத்தாமல் இருந்தார். எவ்வாறு இருப்பினும் இவர் வாங்குபவரை தேடிக்கொண்டிருந்தார். யாரும் கிடைக்கவில்லை. இவர் கூறுகிறார், வக்ஃபே ஜதீத் இன்ஸ்பெக்டர் வந்தபோது வக்ஃபே ஜதீத் சந்தாவை கேட்டபோது இவர் உடனடியாக 2,000 ரூபாயை எடுத்து கொடுத்து விட்டார். இவர் கூறுகிறார், எந்த வாடிக்கையாளர் விலை நிர்ணயித்த பிறகும் பொருளை வாங்காமல் இருந்தாரோ அவர் 2 நாள்களுக்குள் திடீரென்று வந்து 20,000 ரூபாயை கொடுத்து எல்லா பொருள்களையும் எடுத்து சென்று விட்டார். இவர் கூறுகிறார், எனது ஈமான் இதுவே ஆகும். அதாவது சந்தாவின் அருளால் எல்லாம் வல்ல அல்லாஹ் 2,000 அதிகரித்து 20,000 எனக்கு திருப்பி கொடுத்து விட்டான். இல்லையென்றால் எந்த பொருள் பல ஆண்டுகளாக வீணாகி கொண்டிருந்ததோ அது பின்னரும் வீணாகி இருக்கலாம். கனடாவின் ஒரு லஜ்னா உறுப்பினர் கூறுகிறார்,
ஜனவரியின் முதல் வாரத்தில் நான் பஃபஜதீதின் புத்தாண்டிற்கான அறிவிப்பை செய்தபோது தனக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் சந்தா கொடுக்க வேண்டும் என்ற ஆசை இவருக்கும் ஏற்பட்டது. வங்கியின் நிலையை பார்த்தபோது அங்கோ எதுவும் இருக்கவில்லை. எவ்வாறு இருப்பினும் இவர் கூறுகிறார், நான் சந்தா செலுத்தும் விதத்திலான ஏற்பாட்டை எல்லாம் வல்ல அல்லாஹ் மறைவிலிருந்து எனக்கும் செய்துவிட வேண்டும் என்று துஆ செய்தேன். பிறகு சில நாள்கள் கழித்து வங்கி கணக்கில் பார்த்தபோது அதில் $300 நிகரான தொகை இருந்தது. மேலும் நான் எனக்கும் என் மர்ஹூம் மக்களுக்காகவும் சந்தாவில் கொடுக்க விரும்பிய அளவு தொகையே இருந்தது. நான் உடனடியாக அல்லாஹுக்கு நன்றி தெரிவித்தவாறு சந்தாவில் செலுத்திவிட்டேன். பிறகு கனடாவின் இன்னொரு நண்பர் இருக்கிறார். இவரும் பெண்மணி ஆவார். இவர் தம்முடைய வாக்குறுதியை அதிகரித்து முழுமையாக செலுத்திவிட்டார். அடுத்த நாளே இவருக்கு வருவாய்த்துறையிலிருந்து கூடுதல் தொகைக்கான காசோலை திரும்பி வந்துவிட்டது. அது $750 பணமாகும். இவர் கூறுகிறார், இது நான் செலுத்தியிருந்த அவ்வளவு பணமே ஆகும். தன்சானியாவின் புதிதாக பயத் செய்த ஒரு பெண்மணி ஆமினா சாஹிபா ஆவார். இவர் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார். இவர் கூறுகிறார், நான் அஹ்மதியத்தில் ஒரு தனி அமைப்பை கண்டேன். அது மற்ற முஸ்லிம்களை விட்டும் வேறுபட்டிருந்தது. நிதியமைப்பில் ஒவ்வொரு சந்தாவுக்கும் ரசீது வழங்கப்படுகிறது. வேறு எந்த இடத்திலும் வழங்கப்படுவதில்லை. இவர் கூறுகிறார், நவம்பர் மாதத்தில் மௌலிம் சாஹிப் அவர்கள் ஜுமா பேருரை வழங்கினார்கள். வக்ஃப் ஜதீத் பற்றி எடுத்து கூறினார்கள். என்னிடம் எவ்வளவு பணம் இருந்ததோ மொத்தத்தையும் நான் சந்தாவில் கொடுத்து விட்டேன். எனது வீட்டு நிலைமை சிறந்ததாக இருக்கவில்லை. மகள் கருவுற்றிருந்தார். மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டிய தேவை ஏற்படலாம் என்றிருந்தது. வீடு வந்தடைந்ததும் இரவு இஷாவுக்கு பிறகு எனக்கு ஒருவருடைய ஃபோன் வந்தது. அவர் 2 வருடங்களாக என்னிடம் சிறிது தொகையை கடன் வாங்கியிருந்தார். மேலும் தொடர்பு கொள்ளவே இல்லை. இப்பொழுது இந்த பணம் திரும்பி வராது என்று நான் மறந்தே விட்டிருந்தேன். எவ்வாறு இருப்பினும் அவர் ஃபோன் செய்தார், மன்னிப்பு கேட்டார். மேலும் காரணங்களை கூறி 2000 திருப்பி கொடுத்து விட்டார். ஆக நான் என்னுடைய தேவைகளை முதுகுக்கு பின் எறிந்துவிட்டு இந்த பொருள் தியாகத்தை செய்ததனால் எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கு அந்த உதவியை செய்தான். மேலும் அங்கு அதற்கு பிறகு இவர்களுக்கு உடனடியாக மகளையும் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிந்தான். இவ்வாறு மகளுக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு விட்டது. எல்லாம் வல்ல அல்லாஹ் புதிதாக வரக்கூடியவர்களிடமும் செல்வம் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வருகிறது என்ற இந்த சிந்தனையை உருவாக்குகிறான். மேலும் இந்த சிந்தனை ஓர் அஹ்மதியிடம் மட்டுமே காணப்படுகிறது. இன்னொரு நாடு நைஜீரியாவாகும். இன்றைய நாள்களில் அங்கு நிலைமைகளும் மிகவும் மோசமாக உள்ளன. அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் முராதி மண்டலத்தின் ஒரு கிராமத்திற்கு சுற்றுப்பயணம் சென்றோம். இதை மௌலிம் சாஹிப் கூறுகிறார்கள். சந்தா வழங்குமாறு எடுத்து கூறினோம். மக்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு வக்ஃப் ஜதீத் சந்தாவில் பங்கெடுத்தார்கள். அங்கிருந்த அஹ்மதி அல்லாத ஒருவர் கூறினார், நீங்கள் எங்களுடைய கிராமத்தின் ஏழை மக்களிடம் தொகையை வசூல் செய்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கோ நாட்டின் பொருளாதார நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது என்பது மிக நன்றாக தெரியும். மற்ற இஸ்லாமிய அமைப்புகளோ மக்களுக்காக ஏதாவது கொண்டு வருகிறார்கள். ஆனால் நீங்களோ அவர்களிடம் கேட்கிறீர்களே. மௌலிம் சாஹிப் கூறுகிறார்கள், நான் ஏதாவது பதில் கூறுவதற்கு முன்னதாக அந்த கிராமத்தின் ஓர் அஹ்மதி எழுந்துவிட்டார். அவர் மிகவும் உத்வேகத்துடன் இவ்வாறு கூறினார், சரிதான், மற்ற இஸ்லாமிய ஜமாத்துகள் வருகின்றனதான், ஏதாவது நிவாரண உதவி செய்து விடுவார்களாக இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஓர் இஸ்லாமிய அமைப்பு நமக்கு இஸ்லாத்தை பற்றி ஏதாவது கற்றுக் கொடுத்திருக்கிறதா? அவர்கள் நிவாரணப் பணியையோ செய்துவிட்டு சென்றிருக்கலாம். ஆனால் அஹ்மதியா ஜமாத் நமக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. மேலும் இங்கு மௌலிம் சாஹிப் நம்மிடமிருந்து தொகையை வசூலிப்பதற்காக வரவில்லை. மாறாக ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் முன்வைத்த பொருள் தியாகத்தின் அந்த உணர்வை நமக்கு வலியுறுத்துவதற்காக வந்துள்ளார்கள். அதன் மூலமாக நாம் உலகத்தை மட்டுமே அல்ல, அதையும் தாண்டி நம்மால் மறுமையிலும் நற்கூலியை பெற முடியும். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்தியை பெற தியாகம் செய்வது அவசியமாகும் என்ற இந்த புரிதலை அவர்களிடம் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லாம் வல்ல அல்லாஹ் உருவாக்கிவிட்டான். பிறகு
எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருள்களும் அதிகம் ஏற்படுகின்றன. எவ்வாறு இருப்பினும் இதை கேட்ட அந்த அஹ்மதி அல்லாத நண்பர் அமைதியாகிவிட்டார். ஆக எத்தகைய அழகான களப்பற்ற மக்களை உலகின் ஒவ்வொரு மூலையிலும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியுள்ளான். இது ஒரு நீளமான பட்டியலாகும். இன்று யாரை பற்றிய குறிப்பை விடுவது, யாரை பற்றி சொல்வது என்பது எனக்கு கஷ்டமாக இருந்தது. இது போன்ற எண்ணற்ற சம்பவங்கள் இருந்தன. எவ்வாறு இருப்பினும் நேரத்தை கருத்திற்கொண்டு என்னால் அவற்றை எடுக்க முடியவில்லை. ஆனால் எவற்றையெல்லாம் நான் விட்டிருக்கிறேனோ அவர்களுடைய களப்பற்ற தன்மையிலும் நன்றியுணர்விலும் கூட எந்த குறையும் இல்லை. இந்த மக்கள் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக இந்த தியாகங்களை செய்துள்ளார்கள். ஆனால் எல்லாம் வல்ல அல்லாஹும் கடனை வைத்திருப்பதில்லை. மாறாக அவர்களுடைய தியாகங்களை ஏற்றுக்கொண்டு அதை அவர்களது ஈமான் அதிகரிப்பதற்கு காரணமாக ஆக்கிவிடுகின்றான். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், என் அன்பிற்குரிய தோழர்களே, நான் உங்களுக்கு உறுதியூட்டுகிறேன், உங்கள் மீது அனுதாபம் காட்டுவதற்காக எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கு உண்மையான உத்வேகத்தை அருளினான். மேலும் உங்களுடைய ஈமானும் இறை ஞானமும் அதிகரிப்பதற்காக எனக்கு உண்மையான ஓர் இறைஞானம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த இறைஞானம் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் மிகவும் அவசியமாகும். எனவே நீங்கள் உங்களுடைய தூய செல்வங்களிலிருந்து மார்க்க திட்டங்களுக்காக உதவி வழங்கிடுங்கள் என்பதற்காக நான் ஆயத்தமாக நிற்கிறேன். மேலும் ஒவ்வொரு நபரும் எதுவரை எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு வசதியையும் ஆற்றலையும் சக்தியையும் வழங்கியுள்ளானோ அவர் இந்த வழியில் தயங்க வேண்டாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட தம்முடைய செல்வங்களை முதன்மை வாய்ந்ததாக கருத வேண்டாம். மீண்டும் நான் என்னால் இயன்ற அளவுக்கு நூல்கள் எழுதுவதன் மூலமாக எல்லாம் வல்ல இறைவனின் தூய ஆன்மா எனக்கு வழங்கிய ஞானங்களையும் பரக்கத்துகளையும் ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் நாடுகளில் பரப்பக்கூடும். எனவே இந்த பொருட்தியாகங்கள் மூலமாக ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலம் இஸ்லாத்தை பரப்புவதற்கான எந்த பணி நடைபெற வேண்டுமோ அது நடைபெறுகிறது. ஆப்பிரிக்காவில் வாழ்கின்ற ஏழைகளான குறைவான வழிவகைகளை கொண்டிருக்கக்கூடிய அகமதிகள் தங்களுடைய தியாகங்களின் உயர்தரத்தை நிலைநாட்டியும் கூட தம்முடைய தியாகங்களை கொண்டு இஸ்லாத்தின் தப்லீக் மற்றும் இஸ்லாத்தை பரப்பும் பணியை தங்களுடைய நாடுகளில் கூட அவர்களால் உயர்வான முறையில் நிறைவேற்றிட முடியாது. எனவே செல்வ செழிப்புமிக்க நாடுகளான ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய வக்ஃப் சந்தா தொகையின் பெரும் பங்கு இந்த ஏழை நாடுகளில் இயக்கத்தின் முன்னேற்ற பணிகளில் செலவிடப்படுகின்றது. எவர்கள் எந்த வகையிலாவது ஜமாத்துக்காக தியாகம் செய்கிறார்களோ, எல்லா நேரமும் அதற்காக ஆயத்தமாக இருக்கிறார்களோ, அந்த மக்கள் அனைவரின் ஈமான், உறுதியான நம்பிக்கை, செல்வங்கள் மற்றும் ஆன்மாக்களில் எல்லாம் வல்ல அல்லாஹ் பரக்கத் ஏற்படுத்துவானாக. இப்பொழுது வக்ஃப் ஜதீதின் புதிய ஆண்டிற்கான அறிவிப்புடன் பொதுவாக உள்ள வழக்கப்படி உலகத்தின் நாடுகளின் தியாகங்களுடைய சில விவரங்களையும் முன்வைப்பேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளால் வக்ஃப் ஜதீதின் 66வது ஆண்டு நிறைவடைந்தது. மேலும் 67வது ஆண்டு துவங்கிவிட்டது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளால் உலகளாவிய அஹ்மதியா ஜமாத் நிகழாண்டில் 1,29,41,000 பவுண்ட் பொருட்தியாகம் செய்துள்ளது. அதாவது ஏறத்தாழ 13 மில்லியன் பவுண்ட் ஆகிறது. இந்த வசூல் கடந்த ஆண்டை விட 7,18,000 பவுண்ட் அதிகமாகும். இந்த ஆண்டு ஒட்டுமொத்த வசூல் அடிப்படையில் பிரிட்டன் முதலிடத்தில் உள்ளது. பிறகு கனடா உள்ளது. கனடாவும் நன்றாக அதிகரித்துள்ளது. இவர்கள் கலந்து கொள்பவர்களை அதிகரிக்க செய்துள்ளார்கள். இது இவ்வாண்டு இவர்களின் மிக பெரும் சிறப்பாகும். பிறகு 3வது இடத்தில் ஜெர்மனி உள்ளது. பிறகு 4வது இடத்தில் அமெரிக்கா உள்ளது. அடுத்து பாகிஸ்தான், இந்தியா, ஆஸ்திரேலியா, மத்திய கிழக்கு நாடுகளின் ஒரு ஜமாத், இந்தோனேஷியா, பிறகு மீண்டும் மத்திய கிழக்கு நாடுகளின் ஒரு ஜமாத் மற்றும் பெல்ஜியம். ஆப்பிரிக்க ஜமாத்துகளில் முதலிடத்தில்
மொரிஷியஸ் உள்ளது. அடுத்து கானா உள்ளது. அடுத்து புர்கினோஃபாசோ. புர்கினோஃபாசோவின் நிலைமைகளும் மிகவும் மோசமாக உள்ளன. ஆனால் அப்படி இருந்தும் ஆப்பிரிக்காவில் 3வது இடத்தை வகித்துள்ளார்கள். அடுத்து தன்சானியா உள்ளது. நைஜீரியா, லைபேரியா, பிறகு கேம்பியா, மாலி, யுகாண்டா மற்றும் செராலியோன். கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கை அல்லாஹ்வின் இவ்வாண்டு புதிய களப்பற்ற மக்கள் 44,000 பேர் இணைந்துள்ளார்கள். இவர்களின் எண்ணிக்கை 15,50,000 ஆகும். இந்த கலந்து கொள்பவர்களை அதிகரிக்கச் செய்வதில் முயற்சி செய்தவர்களில் கனடா முதலிடத்தில் உள்ளது. பிறகு தன்சானியா, கேம்ரூன், கேம்பியா, நைஜீரியா, கினி பசாவோ மற்றும் காங்கோ கன்சாஷா. வசூல் அடிப்படையில் பிரிட்டனின் 10 பெரிய ஜமாத்துகளில் ஃபான்ஹம் முதலிடத்தில் உள்ளது. பிறகு ஓஸ்டர்பார்க், அடுத்து வால்சால், ஆல்ட்ரஷாட் சவுத், பிறகு இஸ்லாமாபாத், ஜில்லிங்கம் ஆஷ், சீம் சவுத், யூல் மற்றும் ஹன்ஸ்லோ சவுத். மண்டலங்களில் முதலிடத்தில் பைத்துல் ஃபுத்துஹ் உள்ளது. பிறகு இஸ்லாமாபாத் மண்டலம், அடுத்து மிட்லாண்ட்ஸ், மஜித் ஃபசில் மற்றும் பைத்துல் எஹ்சான். அத்வால் பதிவேடின் அடிப்படையில் முதல் 10 ஜமாத்துகளில் ஆல்ட்ரஷாட் சவுத், ஃபான்ஹாம், பிறகு ஆல்ட்ரஷாட் நார்த் ஏஷ், இஸ்லாமாபாத், ரோஹிம்டன், யூல், சவுத் சீம், மான்செஸ்டர் நார்த், பர்மிங்கம் வெஸ்ட் மற்றும் ரெட்ஃபோர்ட் சவுத். சிறிய ஜமாத்துகளில் ஸ்பேன்வேலி, கேஸ்லி, நார்த் வேல்ஸ், நார்த்ஹாம்டன் மற்றும் சவான்சி. கனடாவின் ஜமாத்துகளில் முதலிடத்தில் வான் உள்ளது. பிறகு கேல்கரி, பீஸ் வில்லேஜ், அடுத்து வேங்கோவர், பிரமண்டன் வெஸ்ட் மற்றும் டொரண்டோ. இவர்களின் 10 பெரிய ஜமாத்துகள் மில்டன் ஈஸ்ட், மில்டன் வெஸ்ட், ஹெமில்டன், அட்மிண்டன் வெஸ்ட், டர்ஹம் வெஸ்ட், ஆட்வா வெஸ்ட், ரிஜைனா, இன்ஸ்ஃபீல்ட், ஏபர்ட்ஸ்ஃபோர்ட் மற்றும் நியூ ஃபவுண்ட்லேண்ட். அத்வால் பதிவேட்டில் உள்ள அமார்த்துகளில் முதலிடத்தில் வான் உள்ளது. பிறகு பீஸ் வில்லேஜ், டொரண்டோ வெஸ்ட், வேங்கோவர், கேல்கரி மற்றும் மிசிசகா. அத்வால் பதிவேட்டில் உள்ள ஜமாத்துகளில் டர்ஹம் வெஸ்ட் முதலிடத்தில் உள்ளது. பிறகு மில்டன் வெஸ்ட், ஹதீகா அஹ்மத், மேன்ட்ரியல் வெஸ்ட் மற்றும் ஹேமில்டன் மவுண்டைன். ஜெர்மனியின் அமாரத்துகளில் முதலிடத்தில் ஹெம்பர்க் உள்ளது. பிறகு பிராங்க்ஃபுட், வெஸ்பாடன், கிராஸ்க்ரோ மற்றும் ரெஸ்டெட். இவர்களின் முதல் 10 ஜமாத்துகளில் விடர்மார்க், ரோட்காவ், நீடா, ஃப்ரெட்பர்க், ரோர்ஸ்ஹைம், நோய்ஸ், மைன்ஸ், மஹதியாபாத், ஓஸ்னோக்ரோக், பெர்லின் மற்றும் கோப்லன்ஸ். அத்வால் பதிவேட்டில் முதலிடத்தில் மென்ஹைம் உள்ளது. பிறகு டெட்சன்பாக், ஹேசன் சவுத் வெஸ்ட், ரெயின்லேண்ட் ஃபால்ஸ் வெஸ்ட். அமெரிக்காவின் 10 ஜமாத்துகளில் முதலிடத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ளது. பிறகு மேரிலேண்ட், நார்த் வெர்ஜீனா, சியாட்டல், சிலிகான் வேலி, போஸ்டன், ஆஸ்டன், ஓஷ்காஷ், பென்சோட்டா மற்றும் போர்ட்லாண்ட். அத்வால் பதிவேட்டில் சியாட்டல், லாஸ் ஏஞ்சல்ஸ், மேரிலேண்ட், சவுத் வெர்ஜீனா, கிளேவ்லேண்ட், ஓஸ்டன், சிலிகான் வேலி, ஓஷ்காஷ், இண்டியானா மற்றும் ஜாயின். பாகிஸ்தானில் முதலிடத்தில் லாகூர், 2வது இடத்தில் ரப்வா மற்றும் 3வது இடத்தில் கராச்சி. பருவமடைந்த சந்தா செலுத்தக்கூடியவர்களில் மாவட்டங்களின் தரவரிசை இவ்வாறு உள்ளது. முதலில் நான் நகரங்கள் அடிப்படையில் கூறினேன். மாவட்டங்கள் வாரியாக இஸ்லாமாபாத் முதலிடத்தில் உள்ளது. அடுத்து ஃபைஸ்லாபாத், குஜ்ரான்வாலா, குஜராத், சர்கோதா, உமர்கோட், முல்தான், ஹைதராபாத், மீர்பூர் காஸ் மற்றும் டேரா காசி கான். அத்வால் பதிவேட்டின் 3 பெரிய ஜமாத்துகளில் முதலிடத்தில் லாகூர், 2வது இடத்தில் ரப்வா மற்றும் 3வது இடத்தில் கராச்சி. அத்வால் பதிவேட்டில் மாவட்டங்களின் தரவரிசையில் இஸ்லாமாபாத் முதலிடத்தில் உள்ளது. அடுத்து ஃபைஸ்லாபாத், நாரோவால், சர்கோதா, உமர்கோட், குஜ்ரான்வாலா, மீர்பூர் காஸ், குஜராத், ஹைதராபாத் மற்றும் ஷேகுபூரா. பாகிஸ்தானில் கரன்சியின் மதிப்பு மிகவும் வீழ்ந்துள்ள நிலையிலும்
அல்லாஹ்வின் அருளால் இவர்கள் மிக அதிகமாக அதிகரித்துள்ளார்கள், பெரும் தியாகம் செய்துள்ளார்கள். இந்தியாவின் 10 மாநிலங்களில் முதலிடத்தில் கேரளா உள்ளது. பிறகு தமிழ்நாடு, ஜம்மு காஷ்மீர், தெலுங்கானா, கர்நாடகம், ஒடிஷா, பஞ்சாப், மேற்கு வங்காளம், தில்லி மற்றும் மகாராஷ்டிரா. வசூல் அடிப்படையில் முதல் 10 ஜமாத்துகளில் முதலிடத்தில் ஹைதராபாத் உள்ளது. அடுத்து கோயம்புத்தூர், காதியான், கோழிக்கோடு, மஞ்சேரி, பெங்களூர், மேலப்பாளையம், கொல்கத்தா, கருளாயி மற்றும் கேரங். ஆஸ்திரேலியாவில் பருவமடைந்தவர்களின் ஜமாத்துகளில் மெல்பர்ன் லாங்பாரின், காசில் ஹில், மாஸ்டன்பர்க், லோகன் ஈஸ்ட், மெல்பர்ன்பர்க், பென்ரித், பெர்த், மெல்பர்ன் கிளைட், பிராமாட்டா மற்றும் அடலைட் வெஸ்ட். எல்லாம் வல்ல அல்லாஹ் இவர்கள் அனைவரின் செல்வங்களிலும் ஆன்மாக்களிலும் அளவற்ற பரக்கத் ஏற்படுத்துவானாக. பாலஸ்தீனுக்காக நான் துவாவுக்காக கூறிக்கொண்டே தான் இருக்கிறேன். இப்பொழுதும் இவர்களை நினைவில் கொள்ளுங்கள். தத்தமது மக்கள் வட்டாரத்தில் இவர்களுக்கு சாதகமாக குரலும் எழுப்பி வாருங்கள். மக்களுக்கு, குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு கூறிக்கொண்டே இருக்கவும் செய்யுங்கள். முன்னரும் நான் கூறினேன், இஸ்ரேல் அரசோ தன்னுடைய அநீதிகளை விட்டு திருந்துவதாக தெரியவில்லை. இன்னும் சொல்வதாயின், இப்பொழுதோ அவர்கள் இராணுவத்தினருக்கு 2024ஆம் ஆண்டும் போருக்கான ஆண்டாகும் என்று அறிக்கை கொடுத்துள்ளார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் பாலஸ்தீனர்கள் மீது கருணை புரிவானாக. இதிலிருந்து இப்பொழுது அந்த மண்டலத்திலும் போர் பரவுவதற்கான அபாயம் உள்ளது என்று கூற ஆரம்பித்துவிட்டனர். பிறகு உலகப் போரும் உருவாகலாம். இவர்கள் பெரூத்துக்கு அக்கம் பக்கமும் குண்டுகள் வீச ஆரம்பித்து விட்டனர். இப்பொழுது இவர்கள் அதிகரித்து கொண்டே செல்கின்றனர். வெளிப்படையாக அமெரிக்க அரசு இவர்களிடம் உங்கள் போரை குறிப்பிட்ட எல்லைக்குள் வைத்திருங்கள் என்றுதான் கூறுகிறது. ஆனால் இவை வெறும் சொற்களாகவே தெரிகின்றன. இவர்களின் குரல்கள் அமுங்கிய குரல்களாக இருக்கின்றன. கசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை விரட்டியடித்து அந்த மண்ணையும் கைப்பற்றுவதுதான் இவர்களின் முக்கிய திட்டமாக தெரிகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் பாலஸ்தீனத்து மக்கள் மீது கருணை புரிவானாக. முஸ்லிம்கள் மீதும் கருணை புரிவானாக. இவர்களுக்கும் அறிவையும் புரிதலையும் வழங்குவானாக. இவர்கள் இதன் பக்கமும் கவனம் செலுத்துவார்களாக. அதாவது காலத்தின் இமாமின் ஓசையையும் இவர்கள் கேட்பார்களாக மற்றும் ஏற்றுக்கொள்வார்களாக 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 ஏற்றுக்கொள்வார்களாக. Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.